சபாநாயகரை நீக்க கோரி அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. ஆதரவாக 63 வாக்குகளும் எதிர்த்து 154 வாக்குகளும் பதிவான நிலையில் தோல்வியடைந்தது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஜூன் 15ஆம் தேதி நடைபெறும். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை அளித்து முதலமைச்சர் தாயும் தந்தையுமாக விளங்குகிறார். முதலமைச்சரை மாணவர்கள் அப்பா என்று அழைத்து மகிழ்வதாகவும் RS பாரதி பேச்சு. நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்தியது தொடர்பான வழக்கு. ரன்யா ராவின் வளர்ப்பு தந்தையான DGP ராமச்சந்திர ராவிடம் விசாரணை. 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் வங்கி தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு. 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தந்தை மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். இந்த கடினமான காலத்தை கடக்க அவருக்கு வலிமை கிடைக்கட்டும் எனவும் பதிவு. ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு புகாருக்கு ஆதாரம் உள்ளதா? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி. இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒன்று கூட அந்த ஆதாரத்தையும் அவங்க வெளியிடலை. ஒரு அமௌண்ட்டை போட்டு அவர் அண்ணாமலை சொன்ன 1000 கோடியே ஈடியும் 1000 கோடின்னு சொல்லுது. திரும்ப திரும்ப அதாவது ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அண்ணாமலை சொன்னதை சொல்லுகிற கிளிப்பிள்ளையாக அங்கே ஈடி அங்கே செயல்பட்டு இருக்கிறது. தாவேகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அக்கட்சி மறுப்பு. வதந்தி என்றும் சமூக வலைதளத்தில் போலி செய்தி பரவி வருவதாகவும் தாவேக தரப்பில் விளக்கம். அண்ணா காலத்திலிருந்தே திமுகவினர் மைனாரிட்டி சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்து வருகின்றனர். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பெருமிதம். மின்சார வாரியத்தின் வருவாய் அதிகரித்திருக்கும் நிலையிலும் இழப்பு தொடர்வதாக வெளியான தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. உயர்நிலை விசாரணைக்கு அரசு ஆணையிட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். (2006) தேமுதிக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த திட்டங்களை தான் திமுக அரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளதாக பிரேமலதா பேட்டி. தமிழக அரசின் பட்ஜெட்டை வரவேற்பதாகவும் கருத்து. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் CBI நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. காவல்துறைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கிய நிலையில் காவல் உயரதிகாரிகளின் செயல்பாடுகள் கண்டனத்திற்குரியது. கைதாகி தாமதமாக விடுதலை செய்யப்பட்ட அண்ணாமலை ஆவேசம். இனி ஒரு போலீசாரும் தூங்கக்கூடாது. 2026 மே மாதம் வரை பாஜக போராட்டம் தொடரும் எனவும் அறிவிப்பு. அமைச்சர் ரகுபதி ஒரு கிரிமினல் என்றும் சட்டம் குறித்து பேச அவருக்கு அருகதை இல்லை எனவும் அண்ணாமலை கடும் விமர்சனம். தாவேக தலைவர் விஜய் நடிகையின் இடுப்பை கிள்ளி அரசியல் செய்கிறார் என்றும் பேட்டி. யார் பெரியவர் சிறியவர் என்ற ஈகோ இல்லாத ஒரே கட்சி அதிமுக தான். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. டெல்லியில் ஹிந்தி பயன்படுவதால் அனைவரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சர்ச்சை கருத்து. உத்தரப்பிரதேசத்தில் 20 ஆண்டுகளாக மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த சம்பவம். அரசு கல்லூரி பேராசிரியரை தேடி வரும் போலீசார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கைகளை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும். ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்த கனடா பிரதமர். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக ட்ரம்ப் தீவிரம்.
ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரில் இந்தியாவின் நிலைப்பாடு நடுநிலை அல்ல, அமைதி என பிரதமர் மோடி கருத்து. உக்ரைனுக்கு எத்தனை நாடுகள் ஆதரவு அளித்தாலும் போர்க்களத்தில் தீர்வு கிடைக்காது என்றும் கணிப்பு. ராணுவ வீரர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிரியா லெபனான் எல்லையில் வெடித்த மோதல், மக்கள் மீது ஷெல் தாக்குதல். அமெரிக்காவில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா தொடர்பான அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம். ட்ரம்ப் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் விமர்சனம். ஊடகங்களை நேருக்கு நேர் சந்திக்க பிரதமர் மோடி பயப்படுகிறார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். ஐபிஎல் தொடரில் டெல்லி அணிக்கு புதிய துணை கேப்டன் நியமனம். பெங்களூரு அணியின் முன்னாள் கேப்டனான ஃபாஃப் டு பிளசிஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. ஐபிஎல் தொடரை சந்திக்க தோனி கொடுத்த அறிவுரைகள் பெரிய அளவில் உதவியது. பஞ்சாப் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் சுஷாந்த் சிங் பெருமிதம். தன்னை மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு அழைத்து மறக்க முடியாத பரிசை தோனி கொடுத்து விட்டார். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மகிழ்ச்சி. வெளிநாட்டு பயணங்களின் போது வீரர்களின் குடும்பத்திற்கு பிசிசிஐ கட்டுப்பாடு விதித்ததற்கு விராட் கோலி அதிருப்தி. வீரர்களுடன் அவர்களது குடும்பத்தினர் தங்கியிருப்பதன் மூலம் கிடைக்கும் மதிப்பை பலரும் புரிந்து கொள்ள மறுப்பதாக வருத்தம்.